ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜெயிலர் 2 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது. தலைவர் பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாமல் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அப்போவே நமக்கு தெரிஞ்சது கூலி படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம சேனல்லையும் பேசிகிட்டு இருந்தோம். நியூ இயர் அன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. பட் கொஞ்சம் தள்ளி பொங்கலுக்கு ப்ராப்பராக லான்ச் பண்ணுறாங்க. பட் அவங்க அந்த ரிலீஸ் பண்ண ஒரு குட்டி ப்ரோமோ மாதிரி விட்டாங்களே, அதுவே ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் எந்திரனில் ஸ்டார்ட் பண்ணி ஈவன் சர்க்கார், இப்போ ராயன், அண்ணாத்தன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா படத்தோட ஒரு குட்டி குட்டி கட் மாதிரி காமிச்சு கடைசியில் சூப்பர் சாகான்னு போட்டது வேறு லெவல். சாகா அப்படின்னாலே ஒரு ஹீரோவுடைய வரலாறு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் அதுக்கு. அதில் சூப்பர் சாகா போட்டு ஒரு கத்தியால் கிழிச்ச மாதிரி ஒரு ஒரு குறியீடு போட்டிருந்தாங்க. சரி, இப்போ வேறு லெவலில் ஒன்று சொல்ல போகிறீங்க, ப்ரொமோ சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு மைண்டில் இருந்துச்சு. பொங்கலுக்கு வருது, தேட்டரில் லான்ச் பண்ணுறாங்கங்கிறது தான் இன்னும் ஆச்சரியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோலிவுட்டில் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் லான்ச் பண்ணது எந்திரன் திரைப்படம். ரஜினி சார், சங்கர் சார், அப்புறம் சன் பிக்சர்ஸ், இவங்க 3 பேர் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. தேட்டரில் அதுக்கு மேலே எந்த படத்துடைய ட்ரெய்லரும் எனக்கு தெரிஞ்சு லான்ச் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பராக தேட்டர் லான்ச் ட்ரெய்லர் மட்டுமே. ஆனால் ஒரு படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவையே தேட்டரில் லான்ச் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்டில் தான் ஃபஸ்ட் டைம். பாலிவுட்டில் இதுக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரில, ஹாலிவுட்டில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு தெரில. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு நெட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஜஸ்ட் சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரியோ, இப்போ ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும்பொழுது ஒரு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் தான் விட்டாங்க. யார் யார் இருக்காங்க, அனிருத், அப்புறமா நெல்சன், இந்த பக்கம் தலைவர் உட்காந்துருப்பார், கிளாஸ் போடுவார், அவ்வளோதான். அப்படி இல்லாமல் ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒரு ப்ராப்பர் ட்ரெய்லர் மாதிரி இருக்க போகுது. நான் கேள்விப்பட்டது ஒரு 2 ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணாங்க, ப்ளஸ் அந்த ட்ரெய்லரில் சிஜி ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஒரு ப்ராப்பர் ட்ரெய்லராக கட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இவங்க ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்தா நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. பிக்சர்ஸ் வந்து தேட்டர் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, நிறையா ஊரில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு 7 சிட்டியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சென்னை, பெங்களூர், மும்பை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் படமாக தான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க இதை ட்ரீட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் கூலி இருக்குது, கூலியும் ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஃபிலிம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2 பார்த்தா கூலியை விட இன்னும் ஒரு படி மேலே தான் அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. அப்படி தான் தெரியுது பார்த்தா. எந்திரனுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கணும்ப்பா. எனக்கு தெரிஞ்சு எந்திரன் லெவலில் எந்திரன் ரிலீஸ் ஆகும் பொழுது சன் பிக்சர்ஸ் அந்த படத்துக்கு கொடுத்து ஹைப்பாக இருக்கட்டும், மக்கள் வந்து அது கொண்டாடின விதமாக இருக்கட்டும், பாலிவுட்டில் வந்து எந்திரனை பார்த்து அவங்க எப்படிலாம் பேசினாங்க, அப்படி ஒரு படமாக இது இருக்குன்னு பிளான் பண்ணாங்க போல இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, சன் பிக்சர்ஸ்கிட்ட 2 படம் இருக்குது, கூலி அப்புறம் ஜெயிலர் 2. பொங்கலுக்கு பெரிய படம் ரிலீஸ் ஆகலன்னு வருத்தப்பட்டு இருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். தேட்டரில் போயிட்டு தலைவர் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பார்க்குறது ட்ரெய்லர் லுக்கில் தான் இருக்க போகுது. ஓகே, தேட்டருக்கு போகாதவங்களுக்கும் ஈவினிங் 5 மணிலேருந்து ரெடியாக இருப்பாங்க. டெஃபினட்டாக நாளைக்கு காலையிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் இல்லை ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி கிளிம்ஸ் மாதிரி விட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ பொங்கல் வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரட்டும், பார்த்துட்டு பேசுவோம். அதுக்கு முன்னால் கூலி திரைப்படத்தினுடைய ஃபைனல் ஷெடியூல், தலைவர் போர்ஷனை மொத்தமே இந்த ஷெடியூலில் முடிச்சிருவாங்க போல இருக்குது. தலைவரும் அவரே ஒரு அப்டேட் கொடுத்துட்டாரு ஏர்போர்ட்டில் வச்சு. 13ஆம் தேதியில் ஷூட் ஸ்டார்ட் ஆகுதுங்க, இந்த மந்த் வரைக்கும் ஷூட்டிங் போகுதுன்னு சொல்லி. ஸோ பொங்கலை கொண்டாடாமல் இன்றைக்கி இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. டெடிகேஷன் லெவல். கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் பேங்காக்கில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இப்போ நடந்துகிட்ருக்கு, அங்கே ஒரு ஹார்பரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், விசாகப்பட்டினம் ஹார்பரில், அப்புறம் பேங்காக் ஹார்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த ஹார்பரை ஒட்டி இருக்கிற ஒரு குடோனில் தான் டீசர் காமிச்சிருப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தலைவர் வந்து ஃபைட் பண்ணுவார்ல. ஸோ ஓகே, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அதுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம 2025 வந்து தலைவருடைய 50வது வருஷம். எனக்கு தெரிஞ்சு இதை விட சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகருக்குமே இப்படி ஒரு வருஷம் அமையாது. பில்லா படத்தை பற்றி கடைசியாக ஒரு விஷயம் பேசணும். ரீசன்ட் இன்டர்வியூவில் பில்லா படத்தை ரீமேக் பண்ணி தலை நடித்து பெரிய ஹிட்டு, அந்த படத்தை இயக்குனர் விஷ்ணுவர்தன் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவர் பேசுனதுனால நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பில்லா ரஜினி சார் நடித்து பில்லா ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசாக போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகே, அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. ஆக்சுவலி ரிலீஸ் ஆன சமயத்தில் படம் தாறு மாறி ஹிட்டு, பெரிய ஹிட்டு. இன்ஃபேக்ட் தலைவர் கெரியர்லேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் பில்லா திரைப்படம். அவரை வந்து ஹீரோவாக, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பாதையை மாற்றி விட்டது பில்லா தான். ஏன்னா பில்லா ஹிட்டுக்கு அப்புறம் தான், அந்த மேசிவ் ஹிட்டுக்கு அப்புறம் தான் பாலாஜி சார் வந்து தீ படத்தை ரீமேக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் முரட்டுக்காலை வருது. ஸோ தலைவர் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பில்லா வந்து அவர்
அவர் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக திருப்பி விட்டுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவரை வந்து எல்லோரும் முன்னாலேயும் கொண்டு போய் நிப்பாட்டுச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடைமொழியை இதுக்கு முன்னாலே பைரவி திரைப்படத்தில் சென்னையில் ப்ரொமோஷனில் நம்ம தானு சார் போட்டார். பட் ஓகே, ஆனால் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் திரையில் ஒரு பெரிய ஸ்டாராக ஒரு ஆக்ஷன் ஒரு ஹீரோவாக பெரிய லெவலில் உருவெடுத்தது வந்து பில்லா திரைப்படம். அதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ் சினிமாவில் டான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் யாருமே நடிக்கலை. எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் எத்தனையோ கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் பட் இந்த டான் கேரக்டர் புதுசு, ஈவன் ஹிந்திக்கே புதுசு தான். அப்போ அங்கேருந்த ரைட்டர்ஸ் வந்து புதுசாக எழுதுனாங்க, அமிர்ஜி நடித்தார், அது பெரிய ஹிட்டு. ஸோ பாலிவுட்லேயும் டான் அப்படிங்கிற கதாபாத்திரம் அங்கே புதுசு தான். ஸோ அதுக்கப்புறமா அதை தமிழில் அடாப்ட் பண்ணி அதை ரீமேக் பண்ணும்போது தமிழுக்கும் புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் ஏன் சொல்லேன்னா அந்த சக்ஸஸ், அந்த டான் கதாபாத்திரம், அந்த டபுள் ஆக்ட் ரோலு அப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன் யாருமே டபுள் ஆக்ட் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் தான் நிறையா டபுள் ஆக்ட் அந்த மாதிரி டபுள் ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எங்கள் ஜென்ரேஷன் யாருமே டபுள் ஆக்ட் தொடவே இல்லை. பட் தலைவருக்கு ஒரு டான் கதாபாத்திரம் ப்ளஸ் டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சேர்ந்து பில்லாவாக ஒரு பெரிய ஹிட், மேசிவ் ஹிட் அந்த படம். ஸோ அது சரி, நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மறுபடியும் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு வருவோம். நாளைக்கு காலையிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம கிடைச்சிட்டே இருக்கும் போது ஈவினிங் ஜெயிலர் 2 படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு ரிவ்யூ போடுவோம். மட்டும் தான் டேடா பாய்.